தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கிரக மொழிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சியும் வாழ்த்தி வரவேற்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் 18ஆம் சங்கீதத்தை தியானம் செய்ய போகிறோம். அங்கே ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருகளின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் தான் இந்த 18ஆம் சங்கீதம். அவர் சொல்கிறார் 1ஆம் வசனத்திலே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். அவர் சொல்கிறார், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். இன்னைக்கு நாம எத்தனை பேர் சொல்லுவோம் கர்த்தர்? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய எனக்கு எப்படி பலன் வந்தது, நான் நல்லா சாப்பிட்டதுனால எனக்கு பலன் வந்தது, எனக்கு எப்படி பலன் வந்தது, நான் நல்லா வாக்கிங் போனதுனால எனக்கு பலன் வந்தது, அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணதுனால எனக்கு பலன் வந்தது. பிரியமானவர்கள், அப்படி அல்ல, அப்படி அல்ல. தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற பலன். அங்கே பவுலுக்கு அங்கே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்த ஆண்டவர் சொன்னோன்னு ஆண்டவர் சொல்வார், பலவீனத்தின் மத்தியிலே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் மத்தியிலே என் பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் என் பலன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தரே என் பலன். பிரியமானவர்களே, அவரில் நாம் உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். தாவீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் ஆண்டவர் மீது. 2ஆம் வசனம் சொல்கிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்பும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகமும் என் கேடகமும் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இந்த வசனத்தின் உருவகங்கள் இந்த காலத்தின் விசுவாசிகளுக்கு விரோதமாக தொடர்ந்து போராடுகிற சரீரம் மற்றும் ஆவிக்குரிய சக்திகளுக்கு ஒப்பிடலாம். நம்மை குறித்த தேவனுடைய கர்சனை என்னவென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விவரிக்கப்பட்டிருக்கிறது. என் கண்மலை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தேவனுடைய அசைவில்லாத பலத்தில் உள்ள ஆபத்தில்லாமையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் கோட்டை, விரோதியானவன் உட்புகுந்து செல்ல முடியாத பத்திரமான ஒரு அடைக்கலமான இடம்தான் கோட்டை. விரோதி, மறுபடியும் சொல்கிறேன், என் கோட்டை என்று சொன்னால் விரோதியானவன் உட்புகுந்து செல்ல முடியாத பத்திரமான ஒரு அடைக்கலமான இடம்தான் கோட்டை. என் ரட்சகர் ஒரு ஜீவனுக்குள்ள பாதுகாப்பாளர். என் ரட்சகர் என்று சொன்னால் என் ஜீவனுக்குள்ள பாதுகாப்பாளர். என் கேடகம், தீங்குக்கும் நமக்கும் இடையில் தேவன் அடியெடுத்து வைப்பது. என் இரட்சணிய கொம்பு, நம்மை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் கூடிய பலமுள்ள வெற்றியின் வல்லமை. என் உயர்ந்த அடைக்கலமானவர், வாழ்வின் ஆபத்துகளில் நம்மை தூக்கி விடுகிற பாதுகாப்பான ஒரு இடம்தான் உயர்ந்த அடைக்கலம். தாவீது சொல்கிறார், என் கோட்டை, என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அங்கே அவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். தாவீதை அவர் கரவலாடுகளின் பின்னாக கரவலாடிகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. 18ஆம் வசனத்திலே, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நீங்க சொல்லலாம், ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை தூக்கிவிட யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறது. நமக்கு அவர் ஆதரவாய் இருப்பார், அவர் ஆதரவாய் இருப்பார். நீங்க யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு ஆதரவாய் இருப்பார். அது வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்கிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் அனாதைகள் என்று சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். தாவீது தான் சொல்கிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்திலே, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே,
அங்கே தாவீது சொல்கிறதை பார்க்க முடிகிறது. 24ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கை சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். எத்தனை பேருக்கு என் கை சுத்தமா இருக்கிறது, என் இருதயம் சுத்தமா இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாவீது சொல்கிறான், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நீங்களும் நானும் கை சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இருதயத்திற்குள்ள இருந்தா பொல்லாத சிந்தனைகள், வேசித்தன, உபச்சாரம் எல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்தா வருகிறது. பிரியமானவர்களே, ஆம், நாம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். கை சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். தாவீதுனுடைய கைகள் சுத்தமா இருந்தது. சுத்தம்னா கை கழுவி நம்ம சோப்போட்டு கழுவ அந்த சுத்தம் அல்ல. அவர் சொல்கிறார், எல்லா பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகையால் அங்கே 24ஆம் வசனத்திலே, ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அங்கே அவர் சொல்லுகிறார், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடவனுக்கு மாறுபாடாகவும் தோன்றுவீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க 47ஆம் வசனத்தை, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக நமக்கு விரோதமா யார் செய்யப்பட்டாலும் நாம பழி வாங்க கூடாது. அதான் முக்கியம். நாம பழி வாங்கவே கூடாது. ஆண்டவர் நமக்காக பழி வாங்குவார். ஆண்டவரிடத்துல சொல்லணும், எதனாலும் ஆண்டவரிடத்துல சொல்லணும். அங்கே 48ஆம் வசனத்தில், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புறவன் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய செயல். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ்.